சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் வந்தவுடன் இதுவரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூடவே இருக்கிறார். இப்ப சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் நான் வர முடியாது, இதற்கு மேல் நான் வர முடியாது, நீங்கள் மட்டுமே போக வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புதிய இடம், நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, நமக்கு இது அறிமுகம் இல்லாத பகுதி, உங்களுக்கு இது பரிச்சயமான இடம், நீங்க கூட்டிட்டு வந்துட்டு நீங்க இப்படி விட்டீங்கன்னா என்ன அர்த்தம் என்பதை போன்ற பார்வைகள் அப்படி நாம் சொல்லலாம். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வமா மின்னா இல்லா லஹு மகாமும் மாலூம், எங்கள் எல்லோருக்கும் ஒரு எல்லை உண்டு, என்னுடைய எல்லை தொடு முடிந்து விட்டது, என்னுடைய எல்லை முடிஞ்சிருச்சு, நான் மலக்குதான், மலக்குமார்களின் பொறுப்பாளர் தான், தலைவர் தான், ஆனாலும் எனது எல்லை முடிந்து விட்டது. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, லவ் தனவுது அன் மிலதல் லஹதரக்து, இதை விட ஒரு நூலிலை அளவு நான் தாண்ட முற்படுவேனே ஆனால் இந்த ஜிப்ரீல் அப்படியே கரிந்து போய் விடுவான் என்று சொன்னார்கள். ஒண்ணுமில்லாம ஆயிரும், பஸ்மமாயி விடுவோம். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் தெரியும் அதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கன்னு. இந்த உலகத்துல நம்மோடு பிறந்தவங்க பேசுறது யாரும் நாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை போல இருக்கிறோம் சொல்லியோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் அல்லது நம்மை போன்ற ஒரு சிம்பிளான ஒரு படைப்புன்னு யாரும் சொல்றதுக்கு வாய் வரவே இல்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா சொல்றாங்க, பெருமானாரை சாதாரணமா சொல்கிறார்கள், நம்மை போன்ற மனிதர், அவர்கள் சாதாரணமானவர்கள், இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம் என்று சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்தை கடக்க முடியவில்லை, சொல்கிறார்கள், நான் இதை கடக்க முற்பட்டால் கரிந்து போய் விடுவேன், இதுக்கு மேல என்னால போக முடியாது, எங்களுடைய எல்லை முடிந்து விட்டது, நீங்க போங்க, யார சொல்லலாம், நீங்க போகலாம், இதற்கு மேல் யார் போக முடியாதோ அவர்களுக்கு நிகராக நாம் நம்மை பார்ப்பது இல்லை, இதை கடந்து யார் போனார்களோ அவர்களை சாதாரணமாக பார்க்கிறோம் என்று சொன்னால் இது என்ன புத்திசாலித்தனம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி போகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி போறாங்க. அது ஒரு வகையான, அதை நம்ம விவரிப்பதற்கு கூட சக்தி இல்லாதவர்கள், விவரிக்க முடியாது. போறாங்க, நெருங்குகிறார்கள், பல்லாயிரக்கணக்கான திரைகளை தாண்டி அல்லாஹ்வை சந்திக்க முற்படுகிறார்கள். எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது போன்று இந்த உலகத்தில் யாரும் எந்த நபியும் அல்லாஹ்விடத்தில் பேசவில்லை. பெருமானார் அவர்கள் பார்த்ததை போன்று இந்த உலகத்தில் எந்த நபியும் பார்க்கவில்லை. அந்த பேச்சு என்பது திரைகளுக்கு அப்பாலானது, திரைகளுக்கு அப்பாலானது. ஸல்லல்லாஹு அலைஹி பேச்சு என்பது நேரடியானது, மிக மிக நேரடியானது. பெருமானார் நம்பற்ற நபிமார்களின் பார்வை, பல பேர் சொல்லி இருக்கிறாங்க, நான் எனது ரப்பை பார்த்திருக்கிறேன், அகப்பார்வை என்ற அர்த்தம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது ரஆ ரப்பஹு ஜல்ல ஜலாலா பிஐனை ரஸிஹி, இந்த கண் கொண்டு பார்த்தார்கள் என்பது அதற்கு பொருளாக சொல்லப்படும். அதுதான் வித்தியாசம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. அல்லாஹ் சொன்னா, உதுனு யா முஹம்மத், உதுனு யா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நெருங்கி வாருங்கள், பெருமானார்கள் இன்னும் நெருங்கி வாருங்கள். இயல்பாக பணிவின் உச்சகட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடக்கத்தின் அடையாள சின்னம் பெருமானார் அவர்கள். எந்த ஒரு கட்டத்திலும் அதிர்ந்து பேச மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி